ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்எம் கிச்சன். ஸோ என்னக்கா இவ்வளோ நாளாச்சு நீங்கள் வர்றதுக்கு, ஏன்க்கா நீங்கள் வரமாட்றீங்க, ஏன்க்கா நீங்கள் வீடியோ போட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே இதை தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடம்பா தொக்கு. ஸோ என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே டேஸ்டான கடம்பா தொக்கு தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடாயை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், குக்கிங் ஆயில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ குக்கிங் ஆயில்னால் என்ன ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்ட்வினர் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒன்றுமே இல்லை, வெறும் பெருஞ்சீரகமும் கடுகும் அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 ஆனியன்ஸு நான் வந்து சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது நல்லாவே வெங்காயம் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகணும். ஸோ வந்து அதை நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லாவே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 சின்ன தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், அது கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால் அது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் அரைக்கிற குழம்புத்தூள், ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதையும் கொஞ்சம் அந்த ஆயிலே நல்லா சார்ட் அவுட் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லாவே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் கடம்பாவை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 3 to 4 விசில் நான் வந்து டர்மரிக் பவுடரையும் உப்பும் போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை நம்ம அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அது லைட்டாக கிண்டி விட்டுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே? ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. நான் எப்பயுமே வந்து கொதிக்கிறப்ப தான் வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ கொதிக்கும்போது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்மெல் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து கொதிக்கிறப்ப தான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அது நல்லா ட்ரை ஆகி அது ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா நம்மளோட கொரியாண்டர் லீஃபை போட்டு சூப்பராக அதை லைட்டாக ஒரே ஒரு கிண்டிட்டு ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கடம்பா தொக்கு. ஸோ இந்த கடம்பா வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம்.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ருதி. பாய்.